ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் அழகான வணக்கம். பொதுவாகவே விதியை கூட மதியால வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது உதாரணமான சின்ன விஷயத்தை பார்க்கலாம். இந்து புராண கதைகளோட படி நம்மளோட தலையெழுத்து ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கு, கரெக்டா? அது ஒரு புத்தக வடிவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புத்தகங்களில் சில பக்கங்கள் எழுதாமல் விட்டுருக்காங்க. நம்மளோட ஒவ்வொரு வயசும் ஒவ்வொரு புத்தகத்தோட பக்கங்கள் மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். எழுதப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதில் சில விஷயங்களை நம்ம மாற்றணும்னு நினச்சோன்னா நிறைய முயற்சி பண்ணுவோம். நம்மளோட வயசும் அந்த அந்த பக்கங்கள் படி மாறிக்கிட்டே வர்றப்ப வெத்து பக்கமாக சில பக்கங்கள் இருக்குல்ல, நம்மளோட முயற்சி அந்த வெத்து பக்கத்தில் நம்மளால் எழுதுறதுக்கான தகுதியை நமக்கு உண்டாக்கி கொடுக்கும். அந்த வெத்து பக்கத்தில் எப்போ நம்மளோட தலையெழுத்தை மாற்றி எழுத முடியும்? நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தானே. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வெத்து பக்கங்கள் நிறைய இருக்குது. அந்த பக்கங்கள் தெரியாதனமாக விடப்படலை. நம்மளோட முயற்சியால் நம்மளோட வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைக்க முடியும். ஸோ தயவு செய்து சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போ யாருக்கு அந்த வெத்து பக்கம் வரும்னு தெரியாது. வர்றப்ப நம்மளோட தலையெழுத்தை நம்ம மாற்றணும்னா அந்த முயற்சி மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் நமக்கு யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள தாங்கிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் நமக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட இல்லை, தாங்கிறத தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா தாங்க தாங்க உங்களுக்கும் வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? சில விஷயங்களை தாங்க தாங்க கனமாகி நம்மளால் தாங்க முடியாமல் போகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கையை விட்டு பாருங்களேன், மனசு ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸ்டாக மாறிடும். ஸோ தயவு செய்து முயற்சி பண்ணி உங்கள் தலையெழுத்தை மாற்றுங்க. யாராவது உங்களுக்கு பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கதை நிறுத்துங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும், சந்தோஷமாக இருக்குன்றத நம்புங்க.